இங்க ஒரு ஊர்ல ஒரு வித்தியாசமான கல்யாணம் நடக்குது. மாப்பிள்ளைக்கு பொண்ணு தான் தாலி கட்டுறா. இது மட்டும் இல்லாம இந்த பையனுக்கு கல்யாணம்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற வீட்டை விட்டு பொண்ணோட புகுந்த வீட்டுக்கு போறான். அந்த பையனோட அப்பா அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணி பையனை வழி அனுப்பி வைக்கிறாங்க. அங்க போனதுமே முறைப்படி ஆர்த்தினா எடுத்து பையனை வலது காலை வச்சுதான் உள்ளேயே வர சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம புகுந்த வீட்டுக்கு வந்தனால பையனை தான் விளக்கே ஏத்த சொல்றாங்க. அடுத்த நாள் இந்த பையன் தான் வீட்டுல சீக்கிரமா எழுந்து குளிச்சு பூஜனா பண்ணி வீட்டுக்கு தேவையான சமையல்லாம் இவன் தான் செய்யறான். வீட்டுல பாத்திரம் தைக்கிறது, வீடு கழுவுறது, கிளீன் பண்றதுன்னு எல்லா வேலையுமே பையன் தான் செய்யறான். பொண்ணு வேலைக்கு போறா. இவன் மாமனார் வீட்டுல கடுமையா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது தாலி ரொம்ப டிஸ்டர்பா இருக்கேன்னு அதை கலட்டி வச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற மாமனாரும் மாமியாரும் உனக்குன்னா கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா, தாலியை கலட்டி வச்சுட்டு தான் வேலை பாப்பியா, கொஞ்சமாச்சும் ஆம்பளை மாதிரி நடந்துக்கோன்னு சொல்றாங்க. ஏமா இவனா நம்ம குடும்பத்துக்கு அடங்காம இருக்கானே, இவனா நம்ம குடும்பத்துக்கு செட் ஆவானான்னு மாமனாரும் அவங்க பொண்ணு கிட்ட சொல்றாங்க. இந்த பொண்ணோட அப்பாவை இவன் எதிர்த்து பேசுறனால எங்க அப்பாவே நீ எதிர்த்து பேசுறியான்னு இந்த பொண்ணு அடிச்சர்றா. இவனும் எதுவுமே பேசாம அழுதுகிட்டு நீ என்னையவே அடிக்கிறல, நான் இன்னமே இந்த வீட்லயே இருக்க மாட்டேன், நான் எங்க அப்பா வீட்டுக்கே போறேன்னு இவனும் நினைக்கிறான். அப்புறம் தான் தெரியுது இது எல்லாமே இவனுக்கு வந்த ஒரு கனவுன்னு. நம்ம ரியல் லைஃப்லயும் ஆம்பளைங்களுக்கு இது மாதிரி நடந்தா எப்படி இருக்கும்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க.